தேர்தலில் வெற்றி பெற்றதால் திமுகவிற்கு பின்னல் அதிகமாகிவிட்டது என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விமர்சனமானது செஞ்சிருக்காங்க. இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்க தேடி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திமுகவுக்கு எந்த காலத்திலே திமுக அதிகமாவர்கள் 1949 திமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பல தேர்தல்களை சந்திச்சு 57, 62, 67, 71, 72, 77, 80, 89, 91, 96, 2001 பல தேர்தல்களை சந்திச்சு பல வெற்றி தோல்விகளை சந்திச்சிருக்குது. இதுல இந்த தடவை தான் ஜெயிக்கிற திமுக. ஏற்கனவே 2004 40 பாராளுமன்ற தொகுதியில ஜெயிச்சது. ஏற்கனவே 71 171 எம்எல்ஏ தொகுதியில ஜெயிச்சது. 67 140 எம்எல்ஏ தொகுதியில ஜெயிச்சது. இது புதுசா ஜெயக்குமாருக்கு தெரியாம இருக்கலாம். அவர் இங்க ராயபுரத்துல தோத்து போனவர். அதனால அவர் ஏதாவது உணர்வாரு. அவர் கட்சியில தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக, அரசியல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அவர் சொல்றதுக்கெல்லாம் தலைவர் தளபதியோ திமுக தலைவர் தளபதியோ இல்ல உதயநிதி அவர்களோ பதில் சொல்ல மாட்டாங்க. அவருடைய கருத்து எங்களால ஏற்றுக்க முடியாது, பொதுமக்களால் யாராலும் ஏற்றுக்க முடியாது. திமுகவுக்கு எந்த காலத்திலும் திமுக வந்ததே கிடையாது. இனிமேல் பற்றி எப்போது திமுக வெற்றி தான். இங்க பாருங்க, ஜெயிச்சுங்க அவங்க சொல்லி வச்சாங்க 40 யூஸ் பண்ணிட்டாங்க. அதுல அவங்களுக்கு தீவிர ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இப்ப ஸ்டாலின் நிறைய மக்களுக்கு இறங்கி வேலை பண்ணிட்டு இருக்காரு, நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பாராட்டணும், அதுக்காக வயிறு வச்சுக்க கூடாது. அதெல்லாம் தப்பு இல்லையே. இதுவும் இல்லை அப்படி வெற்றி பெற்ற மக்கள் எல்லாம் ஓட்டு போயிருக்காங்க. தீவிர எப்படி அதிகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு தவறான அணுகுமுறை முன்னுதாரணம். அப்படியெல்லாம் கிடையாது. நிச்சயமா அது சொல்ல முடியாது. அப்படி திமுறையும் சொல்ல முடியாது. ஒரு அரசுக்கு தீவிர இருந்தா மக்கள் எல்லாம் அரசா இருக்க முடியாது. இதுவரைக்கும் அப்படி ஒன்று தெரியல, அப்படி சொல்லவும் முடியாது. திமுறையும் அந்த மக்கள் மத்தியில் அடுத்த எலெக்ஷன் நிற்க முடியாது. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம முழுசா ஏற்றுக்கிட முடியாது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஜெயக்குமார் நான் மனசுல பண்றது ஏன்னா அவர் மற்றவங்களை சொல்ல முடியும் தன்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட கட்சி தான் உடைஞ்சிருக்கு. டிடிவி தினகரன் ஒண்ணு போயிடுச்சு, ஓபிஎஸ் ஒண்ணு போயிட்டாரு. இந்த பேலன்ஸ் நிக்கிறாங்க. இதுல குட்டியா சசிகலாமா வேற அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இப்படி 3-4 குழு அவங்க தான் உடைஞ்சிருக்கிறாங்க. சோ அவங்களை மற்றவங்களை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. தன்னை இப்படி பலப்படுத்திக்கணும். அதை பார்த்தாங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். அதே நேரத்தில் டிஎம்கே பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப டிஎம்கே என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன கான்செப்ட்ல ஜெயிச்சாங்க, என்ன மாதிரி சொன்னாங்க, அதுல தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன ஒரே பெரிய பட்ஜெட் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. பட்ஜெட்டு இப்போ இந்த மெட்ரோ ரயிலுக்கான பட்ஜெட்டே 14,000 கோடி மத்திய அரசு கொடுக்கணும். மாநில அரசோட பங்கு ஒரு 7,000-8,000 கோடி தான். இப்ப மாநில அரசோட பங்குக்கு மேல எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. ஆனா பட்ஜெட்ல எதை பற்றியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே என்ன சொல்றான் நாய் என்ன அதை விட்டுட்டு மற்ற கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். டிஎம்கே உடையிறது உடையில அது அவங்களுடைய சொந்த கட்சி நல்லா வரும். எம்பி மாறுறாங்க மாறல உடனே பலப்பட்டிக்கிட்டே தானே மக்கள் பற்றி பேச முடியும். நீ அதில் பாதாளத்துல இருக்கிறீங்க, உன் கட்சி அதில் பாதாளத்துல இருக்கிறத ஜெயிக்க முடியல. இல்ல இடைத்தேர்தல ஜெயிக்க முடியல, நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு செஞ்சோம். அதாவது நீ நிக்கல ஓட்டு வங்கி உன்னோட நீ கெப்பாசிட்டியை காட்டணுமா இல்லையா? நீ மக்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி பிஜேபி ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கிற, ஆமா ஒழுங்கி போய் உதவி பண்ணிட்டு இருக்கிற, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற நட்டம் உனக்குதான். டிஎம்கே கூட டிஎம் பேச அப்படிதான் டிஎம்கே ரொம்ப பணிவான ஆட்சி பணிவாக தான் பேசிட்டு இருக்காங்க. இவருக்குதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க ஸ்டாலின் ஈடுபாடு ஜெயிச்சிருக்காரு ஜெயக்குமார். கடைசியில் ஒரு சின்ன ஆளு கட்சியில ஒரு கீழ்மட்டமான ஆளு சின்ன ஆளுக்கு போய் தோற்றார் ஜெயக்குமார். வாய்ப்பு அதிகம் ஜெயக்குமார் தான். இதே ஒரு அரசியல் பேசக்கூடாது. வந்துப்பாரு ஈடுபாடுன்னு சொன்னாரு. கடைசியில் ஒரு சின்ன ஆளு ஒரு 20,000 ஓட்டு தோற்று போயிட்டாரு. மக்கள் கையாளர் ஆளு வாய்ப்பு ஜெயக்குமார் யாரும் தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. மத்திய மந்திரி வாய்ப்பு ஜெயக்குமார் பேசிட்டு அந்த கட்சி இருக்கு அப்படியே அழிவு போய் கூட்டு போனார். அது நல்ல உதாரணம் இல்லை. நல்ல யாருக்குமே மரியாதை பேசணும், மக்களுக்கு மரியாதை பேசணும், தலைவர்கள் மரியாதை பேசணும். மரியாதை தலை நீ இந்தியா பாடிக்கிறார். நீ எவ்வளவு படிஞ்சு விட அப்ப மக்கள் மதிப்பாங்க. நீ தரசவை போல ஒரு தூக்கி எழுதுவாங்க மக்கள். திமுக திட்டம் இல்லம்மா, அவங்க அடிச்சுக்கிட்டு அழிவுக்கு போறாங்க. அழிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாராவது கிடையாது. திமுக திட்டம் இல்ல. எல்லா திமுக எந்த தலைவர் யாருமே தெரியல. ஜெயக்குமார் இங்க இருக்கிறாரு, நாளைக்கு வெளியே இருப்பான்னு தெரியல. இது ஆளுக்காரு பக்கம் மாதிரி போவாங்க. எல்லா திமுகவுடைய அழிவு மாறிச்சா இருக்கும். ஜெயக்குமார் காட்டிக்கிறது இல்லையா? மாணவர்கள் பஞ்சத்தில் மாணவர்கள் பஞ்சத்தில் மாணவர்கள் இருக்கிறது ஜெயக்குமார் காட்டிக்கிறார். அவருடைய பகல் கனவு
அந்த பகல் கனவு நிச்சயமா நிறைவேறாது. ஏன்னா அவருடைய கட்சி தான், அவர் இருக்கிற கட்சி தான் 4-5 துண்டா உடஞ்சு போச்சு. ஒரு பக்கம் சசிகலா கூட கொஞ்சம் பேரு, ஓபிஎஸ் கூட கொஞ்சம் பேரு, இது மாதிரி தினகரன் கூட கொஞ்சம் பேரு, எடப்பாடி கொஞ்சம் பேரு, இவரு வேணா அந்த கட்சியை உடச்சுக்கிட்டு திமுக வரத்துக்கு நினைக்கிறாரு எல்லாம் தெரியல. ஆனா இவர் வந்தாலும் திமுக சேர்க்க மாட்டாங்கன்றதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. எல்லாம் அரசியல் ட்விஸ்ட் தான், எல்லாம் அரசியல் ட்விஸ்ட் தான். அவங்க கட்டாயம் வந்து அப்படியெல்லாம் செய்யறவங்களை என்கரேஜ் பண்ணணும். இது செய்யுங்க அது செய்யும் பட்டியலிட்டு காட்டணும். அவங்க செய்வாங்க. குறை சொல்றது எந்த காரியத்தையும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வராது. அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள்ட்ட வேலை வாங்கி மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்தால்தான் மற்ற கட்சிகளுடைய முக்கியமான பொறுப்பு. இந்த நேரத்தில் அதான் நம்ம சொல்லணும். அப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்பு ஏதாவது ஒண்ணு திமிர் அதிகமாயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லணும், இந்த இடத்துல வீக்கா இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு. ஒண்ணுமே இல்லையே. ஆனா மாதிரி தெரியல போயிட்டு அவங்க வந்து திமிர் அதிகமாயிடுச்சுன்னா ஒரே பேச்சு தான் பேசணும். கூட்டணி தேவை யாரு தேவையில்ல, சட்டசபையில நிக்கிறேன் சொல்லிட்டாருன்னா திமிர் அதிகமாயிடுச்சுன்னு பிரச்சனை. இப்ப அந்த மாதிரி விஷயமே முன்னுக்கு வரலையே. இப்ப முன்னுக்கு வந்துருக்கிற விஷயம் என்ன, பார்லிமெண்ட்ல வந்துட்டு பேச்சு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். பார்லிமெண்ட்ல வந்து எதிர்கட்சிகளை வந்துட்டு அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கணும். மாநில அரசை வந்துட்டு மாற்றாத போக நினைக்கக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு நிதி குறைச்சிட்டாங்க, கேரளா நிதி குறைச்சிட்டாங்கன்ற யூபி கூட நிதி குறைச்சிருக்கிறாங்க, ஒண்ணுமே கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா யூபி கூட எதிர்பார்த்தல ஓட்டு மக்கள் வந்து 80-36 தான் கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் எப்படி வஞ்சிக்கிறது அவங்க உடனே நிதியை கட் பண்ணிட்டா மேட்டர் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் செய்யறாங்களே. அதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க தவிர இந்த திமுறப்பன் எங்க இருக்கு? திமுர் என்ற பேச்சு இடம் இல்லை. சும்மா ஒரு பாட்டு 19 சொல்லிட்டு இருப்பாரு. நான் கூட அவங்களை போய் சொல்லலாம், என்ன திமுறா போறாங்கன்னு. நீங்க எல்லாம் கண்டு சொல்ல போய் தானே தெரியும். நான் சொல்றதா வாயில வந்து எல்லாம் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதாவது பிரச்சனைகள் நியாயமா இருக்கணும், கேள்விகள் வந்து விஷயத்தோட இருக்கணும். ஏதாவது நான் ஒரு மைக் ஒண்ணு கட்சிச்சுன்னா இஷ்டமா பேசுவார், நாங்கள பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். அதுக்கு என்ன அது யோசிப்போம். அவருக்கு சொல்ல கவனம் இல்லை. 7,000 பேர் கொஞ்சம் பயந்து பேசுவார். 7,000 பேர் பேட்டியை கொடுக்க மாட்டாரு. 7,000 பேர் அவருக்கு அல்லாத பெரிய தலைவர் மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. தவறான முன்னே வேணும். வளைஞ்சு பேசுறது யாராலையும் தவறா பேசக்கூடாது, மரியாதை பேசக்கூடாது. அதுதான் அரசியல் இருக்கும். இதெல்லாம் அரசியல் சீக்கிரம் காணக்கூடாது. தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் இறந்த காலத்தில் வந்து நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் ஜெயிச்சுதான் இருக்கிறாரு. கூட்டணி கட்சியில் அனுசரித்து போற காரணத்தாலதான் எந்த ஒரு கட்சியும் திமுக கூட்டணியை விட்டு விலகி போகவே இல்லை. அது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அது மறுமலர்ச்சி திமுக, அது விடுதலை சிறுத்தைகள், அது முஸ்லீம் லீக், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், இப்படி எல்லா கட்சிகளுமே தலைவர் கலைஞர் எப்போ இறந்தாங்க, அவங்க வந்து 18 இறந்தார். இப்ப 7ஆம் தேதி அவருக்கு நிறைவு நாள். கிட்டத்தட்ட 18 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 வருஷம் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தலைவர் தளபதி ஜெயிக்கிறாருன்னா என்ன காரணம்? கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு போறதாலதான். எக்காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டோ கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு வெளியேறாது. அதுக்கு தலைவர் தளபதி அணுகுமுறை ஒரு பக்கம், இன்னொன்னு எதிர்கட்சிகள் அதிமுக போன்றவர்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லைங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும், கூட்டணி கட்சிகளுக்கு நல்லா தெரியும். அது அவங்க அரசியல் ஏதாவது சொல்லணும். எதிர்கட்சியில இருக்கிறவங்க